அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அடி ஓடுதா எல்லாத்தையும் வாங்குறதுக்கு தயாரா இருப்பாங்க அவங்களோட காதல் ஜெயிக்கிறது. இன்னொரு ஸ்டெப் மேல போயிட்டு இன்னொரு படம் கூட சொல்லலாம். அலைப்பாயுதே மாரி. காதல் திருமணம் எப்படி இருக்கும்னா, ரெஜிஸ்டர் மேரேஜ் வரைக்கும் போய் பண்ணிட்டு கூட அந்த மாரி திருமணங்களும் உண்டு. பொதுவாவே. சிம்மத்த பொறுத்தவரைக்கும் எக்ஸ்ட்ரீமான நல்லவங்க. கௌரவத்துக்காக காதல கடந்து கட்டி விட்டு குடுத்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறவங்களும் இவங்க தான். ஒரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இது இவங்கள தான் வந்து நம்ம அம்பி கேரக்டராவும் எடுத்துக்கலாம். அதே மாரி ரெமோவும் எடுத்துக்கலாம். அண்ணியனும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 3 விதமான ஆட்களுமே இந்த சிம்மத்துல உண்டு. ஒரு மாதிரி ஆள் போலயே இவங்கெல்லாம். ஏன்னா வந்துட்டு எல்லாருமே வராங்க. பார்த்தா வந்துட்டு ஐ மீன் முத்தழகு வராங்க. ஒரு பக்கம் பார்த்தா திமிரு பட ஹீரோயின் முத்தழகெல்லாம் ஒரே மாரி தான் இருப்பாங்க. கட்டுமாமா தாலிய அப்படிங்கிற அந்த மாரி. ஓகே. இவங்களுக்கு பொறுத்தவரைக்கும் அந்த கேரக்டர் ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். எது வந்தாலும் பார்த்துக்கலாம்ப்பா. நான் இருக்கேன் அப்படின்ற மாரி அந்த துணிச்சல் தெனாவட்டு தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு ஆட்களாவும் இருப்பாங்க. இதே வந்து அந்த ஆண் பெண்ணை பொறுத்தவரைக்கும் இந்த துணிச்சல் தைரியம். சிம்மத்துல பிறந்த ஆண் இருக்கானா அந்த துணிச்சல் தைரியம் இருக்கும். பெண்ணா இருக்கா அப்படின்னா அந்த தைரியம் இருக்கும். 2 பேருக்குமே. 2 பேரும். ஒரே ஒரு வேளை சிம்மராசிக்கார பெண்ணும், சிம்மராசிக்கார ஆணும் லவ் பண்ணா என்ன ஆகும்? இதுதான் கொஞ்சம் பஞ்சாயத்து வந்து முட்டிக்கும். என்னன்னா, யார் விட்டு குடுக்குறது? நெறைய பேருக்கு நான் பார்த்திருக்க ஒரு விஷயம். நீங்க 2 பேருமே வந்து என்னன்னா, எரிக்கிற சூரியனா இருக்கீங்க. இங்க வந்து எதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த வந்து சூரியன் அந்த மாதிரியான ஒரே ராசி இருக்கும்போது, இது குழந்தை பிறப்பு விஷயத்த தான் தடை பண்ணும். பிரச்சனை கொடுக்கும். அதுதான். இன்னொன்னு வந்து 2 பேருமே ஈகோ. அந்த ஈகோனால பிரச்சனை பஞ்சாயத்து சந்திப்பாங்க. இந்த ஈகோ யாராவது ஒரு ஆள் வந்து, "ஏய் தெரியாம பண்ணிட்டேன்ப்பா. விடுப்பா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போலாம்." அப்படின்னு கேட்கணும்ல. அது கேட்க மாட்டாங்க. அவ்ளோ சீக்கிரம் சாரின்ற வார்த்தை வராது. வாயில வராது.